போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை, வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது. ஓம் சாந்தி. தூய்மையான வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சி 21 நாள் பட்டையினுடைய 16வது நாள் கிளாஸ் பார்க்கிறோம். இறந்தவர்கள் விழித்தெழுந்து விட்டார்கள், நான் தூங்கவா வேண்டும். உலகம் கொடுங்கோலர்களுக்கு எதிராக போரில் இருக்கிறது, நான் குனியவா வேண்டும். அறுவடை பழுத்து விட்டது, நான் அறுப்பதற்கு நிறுத்திக் கொள்ளவா வேண்டும். நான் தூங்கவில்லை, என் படுக்கையில் முள் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரம்பெட் ஒலி கேட்கிறது. இது லார்ட் பைரன் ஜூன் 19, 1823 இதை எழுதியிருக்காரு. அதாவது இறந்தவங்க எல்லாருமே விழித்து எழுந்துட்டாங்க, நான் தூங்கக்கூடிய நேரமா இது. ஆன்மீகமாக தூங்கி கொண்டிருந்த அந்த ஆத்மாக்கள் அவங்களுடைய தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாங்க. நான் மட்டும் ஏன் தூங்கணும்? அறுவடை தயாராயிடுச்சு, நான் அறுப்பதற்கு நிறுத்தணுமா? ஐரோப்பால புகழ்பெற்ற கவிஞரா சர்ச்சைக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் லார்ட் பைரன் இறுதியில அந்த கிரேக்க சுதந்திர போர்ல சேர முடிவு செய்யறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கவிதை தான் இது. இது ஒரு விழிப்புணர்வு அழைப்புன்னு சொல்லலாம். கவிஞர் தன்னை தானே நினைவூட்டிக்கிறாரு, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், முழு உலகமும் அவேர்னஸ் ஆயிடுச்சு, நான் தொடர்ந்து தூங்கிட்டே இருக்கணுமா? நான் தூங்கல, என்னோட படுக்கையில முள் இருக்கு, இப்போ என்னால தூங்க முடியாது. ஏன்னா அந்த முள் என்ன முள்? அமைதியின்மை. அப்போ எனக்குள்ள ஒரு தெய்வீக அதிருப்தி உணர்வு இருந்துட்டே இருக்கு, நான் எப்படி தூங்க முடியும்? இது ஆன்மீக கவலை. நான் எப்படி தூங்குறது? நான் தூங்கல, என்னோட படுக்கையில முள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரம்பெட் என்னோட காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. அது அப்படியே ஏதோ ஒரு ட்ரம்பெட், ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு மணி என்னோட காதுல திரும்ப திரும்ப ஒலிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனோட எதிரொலி என்னோட இதயத்துல கேக்குது. அந்த சத்தம் எதிரொலிச்சிட்டு இருக்கு. விழுத்து எழுவதற்காக நெருப்ப திரும்பவும் பத்த வைக்கிறதுக்கு தொடர்ந்து அந்த சத்தம் நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்போ இது தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நேரம் கிடையாது. இது திரும்பவும் சோம்பேறித்தனத்துல விழ வேண்டிய நேரம் இல்ல. இது ஆன்மீக அவசரத்தினுடைய நேரம். அந்த மணி எதுக்காக அடிக்குது? இந்த ஆன்மீக அவசரத்தினுடைய நேரத்தை குறிக்கிறதுக்காக. அப்போ நான் இந்த கவிதைய 16 வயசுல படிச்சேன். இந்த வரி எப்பவும் எனக்கு நினைவுல இருந்துட்டே இருந்தது. நான் தூங்கல, நான் உறங்கல, என்னோட படுக்கையில முள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரம்பெட் என்னோட காதுல ஒலிச்சிட்டு இருக்கு, அது எதிரொலியா என்னோட இதயத்துல இருக்கு, என்னால தூங்க முடியாது. இது உலக ஆசை, உலக விருப்பம் ஓம் சாந்தி. தூய்மையான வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சி 21 நாள் பட்டையினுடைய 16வது நாள் கிளாஸ் பார்க்கிறோம். இறந்தவர்கள் விழித்தெழுந்து விட்டார்கள், நான் தூங்கவா வேண்டும். உலகம் கொடுங்கோலர்களுக்கு எதிராக போரில் இருக்கிறது, நான் குனியவா வேண்டும். அறுவடை பழுத்து விட்டது, நான் அறுப்பதற்கு நிறுத்திக் கொள்ளவா வேண்டும். நான் தூங்கவில்லை, என் படுக்கையில் முள் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரம்பெட் ஒலி கேட்கிறது. இது லார்ட் பைரன் ஜூன்
1823 வந்து இதை எழுதியிருக்காரு. அதாவது இறந்தவங்க எல்லாருமே வந்து வீழ்த்து எழுந்துட்டாங்க, நான் தூங்கக்கூடிய நேரமா இது. ஆன்மீகமாக தூங்கி கொண்டிருந்த அந்த ஆத்மாக்கள் அவங்களுடைய தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாங்க. நான் மட்டும் ஏன் தூங்கணும்? அறுவடை தயாராயிடுச்சு, நான் அறுப்பதற்கு நிறுத்தணுமா? ஐரோப்பால புகழ்பெற்ற கவிஞரா சர்ச்சைக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் லார்ட் பைரன் வந்து இறுதியில அந்த கிரேக்க சுதந்திர போர்ல சேர முடிவு செய்யறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து எழுதப்பட்ட கவிதை தான் இது. இது வந்து ஒரு விழிப்புணர்வு அழைப்புன்னு சொல்லலாம். கவிஞர் வந்து தன்னை தானே வந்து நினைவூட்டிக்கிறாரு, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், முழு உலகமும் வந்து அவேர்னஸ் ஆயிடுச்சு, நான் வந்து தொடர்ந்து தூங்கிட்டே இருக்கணுமா? நான் தூங்கல, என்னோட படுக்கையில முள் இருக்கு, இப்போ என்னால தூங்க முடியாது. ஏன்னா அந்த முள் என்ன முள்? அமைதியின்மை. அப்போ எனக்குள்ள ஒரு தெய்வீக அதிருப்தி உணர்வு இருந்துட்டே இருக்கு, நான் எப்படி தூங்க முடியும்? இது வந்து ஆன்மீக கவலை. நான் எப்படி தூங்குறது? நான் தூங்கல, என்னோட படுக்கையில முள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரம்பெட் வந்து என்னோட காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. அது அப்படியே ஏதோ ஒரு ட்ரம்பெட், ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு மணி வந்து என்னோட காதுல திரும்ப திரும்ப ஒலிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனோட எதிரொலி வந்து என்னோட இதயத்துல கேக்குது. அந்த சத்தம் வந்து எதிரொலிச்சிட்டு இருக்கு. விழுத்து எழுவதற்காக நெருப்ப வந்து திரும்பவும் பத்த வைக்கிறதுக்கு தொடர்ந்து அந்த சத்தம் வந்து நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்போ இது தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நேரம் கிடையாது. இது திரும்பவும் சோம்பேறித்தனத்துல விழ வேண்டிய நேரம் இல்ல. இது வந்து ஆன்மீக அவசரத்தினுடைய நேரம். அந்த மணி எதுக்காக அடிக்குது? இந்த ஆன்மீக அவசரத்தினுடைய நேரத்தை குறிக்கிறதுக்காக. அப்போ நான் இந்த கவிதைய வந்து 16 வயசுல படிச்சேன். இந்த வரி வந்து எப்பவும் எனக்கு நினைவுல இருந்துட்டே இருந்தது. நான் தூங்கல, நான் உறங்கல, என்னோட படுக்கையில முள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரம்பெட் வந்து என்னோட காதுல ஒலிச்சிட்டு இருக்கு, அது வந்து எதிரொலியா என்னோட இதயத்துல இருக்கு, என்னால தூங்க முடியாது. இது உலக ஆசை, உலக விருப்பம் வந்து நிறைவேறாத அந்த காம ஏக்கங்களால அமைதியற்ற ஒரு உலகியலான மனுஷனுடைய அமைதியின்மை கிடையாது. ஒரு ஆன்மீக ஆத்மா அமைதியற்றவனா இருக்கணும். ஒரு ஆன்மீக முயற்சியாளர் அமைதியற்றவனாவே வந்து இருந்துட்டு இருக்கான். உண்மையான ஆன்மீக சாதகன் அமைதியற்றவனாகவே இருப்பான். எப்பவும் உள்ளுக்குள்ள ஒரு தெய்வீக அதிருப்தி உணர்வு இருக்கும். அது தேவை, அது இருக்கணும் நமக்கு. அதனாலதான் அப்படிப்பட்ட ஆத்மா தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கு. அவன் தன்னுடைய தற்போதைய ஆன்மீக நிலைமையில திருப்தி அடையில, திரும்பவும் அவன் வந்து முன்னேற விரும்புறான். என்னோட படுக்கையில இருக்கக்கூடிய அந்த முள் வந்து எப்பவும் குத்திக்கிட்டே இருக்கு. உளவியல் சுமைகளினுடைய அந்த பாரம், வீணானது எப்பவும் அவனை தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கு. அவன் வந்து இறக்க விரும்புறான். ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரம்பெட் வந்து காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. அந்த சத்தம் வந்து எப்பவும் அவனை சுத்தி இருக்கிறதுனால அவன் அமைதி இல்லாதவனா இருக்கான். எப்போ அவன் வந்து இருட்டு வந்து சூழ்ந்து இருக்கு. அதனுடைய எதிரொலி வந்து எப்பவும் இருந்துட்டே இருக்கு. எதிரொலி எதுல இருக்கு? இதயத்துல. என்னோட இதயம் வந்து அமைதியா இல்ல, தெய்வீக அமைதியின்மை இருந்துட்டே இருக்கு. அதனால இது வந்து ஒரு விழிப்புணர்வு அழைப்பு. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஆத்மாவை கீழே இழுத்துட்டு இருக்கு. விகாரங்களினுடைய எல்லா முட்டாள்தனங்களும் இருக்கிறதுனால தூங்க முடியல. ஆனா அறுவடை தயாராயிடுச்சு, உலகம் முடிய போற சமயம். இந்த அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது. என்னால நிறுத்த முடியாது. இறந்தவங்க வந்து வீழ்த்து எழுந்துட்டாங்க, நான் தூங்கணுமா? உலகம் வந்து கொடுங்கோலர்களுக்கு வந்து எதிராக போர் புரிஞ்சிட்டு இருக்கு, நான் வந்து குனியணுமா? என்னால குனிய முடியாது. பயத்தால நான் வந்து பின்வாங்க முடியாது. அறுவடை வந்து பழுத்துருச்சு, அப்போ நான் அறுப்பதற்கு வந்து நிறுத்திக்கணுமா? 2 வகையான அமைதியின்மை இருக்கு. ஒரு அமைதியின்மை உலக ஆசைகளால உருவாகுது, பொருளாதார மனப்பான்மையால. இன்னொரு அமைதியின்மை ஆன்மீக அதிருப்தியால உருவாகுது. நம்ம இன்னைக்கு வந்து நம்முடைய மனம் அது வந்து ஒரு ஏரி மாதிரி. நீங்க தொடர்ந்து ஒரு சிறிய கல்லு இல்ல பெரிய கல்ல வந்து எரிஞ்சுட்டே இருந்தீங்கன்னா எப்பவும் அலை இருந்துட்டே இருக்கும். நீங்க சந்திரனுடைய பிரதிபலிப்பை பார்க்க விரும்புனீங்கன்னா அந்த ஏரி வந்து அலைகள் அற்றதா இருக்கணும். திரும்பவும் ஆசைகள் அலைகள் இருக்கு, ஏக்கங்களினுடைய அலைகள் இருக்கு. இந்த அலைகள் வந்து கவலை, பயம் போன்ற உணர்வை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அதனால 3 பாயிண்ட்ஸ். முதல் பாயிண்ட் உள்மன புயல். புயல் வந்து உள்ள இருக்கு, சத்தம் உள்ள இருக்கு. புயல் வந்து உள்ள வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கு. வழி வந்து சத்தத்துல இருக்கு. ஆனா அது முக்கியம் இல்லை. ரொம்ப முக்கியமான சத்தம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தம். மனசு வந்து தொடர்ந்து சத்தமா இருக்கு. ஆசைகளினுடைய சத்தம், விருப்பங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்பு, பொறாமை, பயம். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவை 1 மணி நேரம் பாக்குறாரு. இப்போ அந்த வீடியோ வந்து உள் மனசுல போயிடுச்சு. நீங்க தூங்கினாலும் அதே விஷயம் உங்களுக்குள்ள தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும்.
அது ஒரு அலையை வந்து உருவாக்கிடுச்சு, அது அமைதியின்மையை உருவாக்கிடுச்சு. மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களால தியானம் பண்ண முடியல, எங்களால கவனம் செலுத்த முடியல, எங்களால சரியா தூங்க முடியல. ஏன்னா வெளியில இருந்து தொடர்ந்து ஒரு குழப்பமும் சத்தமும் வந்துட்டே இருக்கு. அது வந்து மனசை எதிர்மறையான முறையில செயல்பட வச்சுட்டு இருக்கு. மேலும் என்ன பண்ணுது, மனம் வந்து எப்பவும் தூண்டப்பட்ட நிலையிலேயே இருக்கு. அதனால எல்லா வெளிப்புற தூண்டுதல்களும் அகற்றப்படுற வரைக்கும் அது தூங்க முடியாது, அமைதி இருக்காது. குழப்பம் வந்து வெளியே இல்லை, உள்ளதான் இருக்கு. மேலும் அந்த குழப்பத்தை வந்து அகற்றுறதுதான் முதல் வேலை. ஆசைகளை நாம எப்படி கையாள்றது, உந்துதல்களை எப்படி நம்ம வந்து கையாள்றது, விருப்பங்களை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றது. நீங்க வந்து அது எல்லாத்தையும் அடக்கிட்டீங்கன்னா அது இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறுது. நீங்க வந்து அதை நிறைவேற்றிட்டீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்போ அடக்குதல் வந்து உளவியல் கோளாறுகளுக்கு வந்து வழிவகுக்குது. நிறைவேற்றுதல் வந்து வருத்தம், குற்ற உணர்வு, வெறுமை எல்லாத்துக்கும் வழிவகுக்குது. அதனால ரெண்டு பக்கங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அதை செய்யலைன்னா நீங்க அமைதியற்றதா உணர்றீங்க, நீங்க அதை செஞ்சா நீங்க வருந்துறீங்க. இப்போ வெளியேறும் வழி என்ன? வழி என்னன்னா அதை சாட்சியா பார்க்கணும். அதை வந்து கவனிங்க. அது வந்து உருவாகுது, போகுது, வருது. அதை வந்து அதனுடைய பேட்டர்னை வந்து நீங்க கவனிங்க. ரசாயன வலையை, அதாவது டோப்பமைன் வலையை வந்து நீங்க கவனிக்கணும். அது வந்து உருவாகுது, மேல போகுது, அந்த ரசாயன தேடல், வளருது, குறையிறது, விழறது, திரும்ப வந்து உயரத்துக்கு போறது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நீங்க தூரத்துல இருந்து அதை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சக்தி வந்து தானாகவே வந்து அதனுடைய சக்தி குறைய ஆரம்பிச்சிருது. அப்போ சக்தி அற்றதா மாறிடும். அடுத்த முறை வந்து முதல் முறையா நீங்க கவனிக்கும் போது என்ன பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அடுத்த முறை வந்து நீங்க கவனிக்கிறப்போ அது வந்து ஒரு ஈஸியா மாறிடும். இப்போ அது வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது கிடையாது. நீங்க 2 தடவை அதை கவனிக்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 3வது முறை நீங்க அதே கவனிக்கும் போது என்ன ஆகும், அதே ஆசை, அதே உந்துதல், அதே ஏக்கம், அதே பேரார்வம் உணர்வு, இது எல்லாமே வந்து எழுந்து நிக்குது. இப்போ அதை கவனிங்க, சக்தி அற்றதா மாற தொடங்கிட்டு இருக்கு. ஆசைகள் வந்து சக்தி வாய்ந்ததுதான், ஏன்னா வந்து நம்முடைய கவனம் அதுக்கு கொடுக்கறதுனால. கவனமே வந்து எல்லா ஆசைகளுக்கும் ஒரு உணவு. நீங்க கவனம் கொடுக்கறத நிறுத்துற தருணத்துல, நீங்க அதை வந்து புறக்கணிக்கிற தருணத்துல அது வந்து சக்தி இல்லாம போயிடுது. நீங்க அதுக்கு பெயர் வைக்கக்கூடிய தருணத்துல என்ன ஆகும், நீங்க அதுக்கு வந்து ஒரு லேபிள் கொடுக்கக்கூடிய அந்த வேலையில அது மறைஞ்சு போயிடுது. நீங்க அதை விளக்கும் தருணத்துல என்ன ஆகுது, அது வந்து அவருடைய சக்தியை வந்து இழந்து போயிடுது. அது வந்து ஒருத்தரனுடைய சொந்த மனதினுடைய விளக்கம். இது வந்து ஒரு ஆசைன்னு சொல்லலாம். அது எப்படி வந்தது, அது கடந்த கால நினைவுகளால வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு தெளிவான ஒரு படிகக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படிகக்கல் போல தெளிவான தொடர்பா நீங்க பாக்குறீங்க. திரும்ப அது தன்னுடைய சக்தியை இழக்க தொடங்குது. லியோ டால்ஸ்டாய் பத்தி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது வந்து 1 வருஷத்துக்கு மேலா தினமும் ஒரே ஒரு கனவு வந்து கண்டுட்டே இருந்தாராம். 1 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து வந்து வந்த கனவே வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ அதே கனவு, பொதுவா வந்து கனவு வந்து மாசத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 முறை திரும்ப வரும் அதே கனவு. ஆனா இங்க இந்த மகத்தான மனிதனுடைய அந்த வாழ்க்கையில அதே கனவு 1 வருஷத்துக்கு மேலாக திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்திருக்கு. ஒவ்வொரு நைட்டும் அதே கனவு. அவர் வந்து காலையில இந்த ரொம்ப வியர்த்து கொட்டிதான் வந்து எழுந்திருக்கிறாராம். குழப்பமடைந்த நிலையில வந்து அவர் காலையில எந்திரிக்கிறாரு. அவரால் புரிஞ்சுக்க முடியல இந்த கனவு என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது, இது வந்து மர்மமா தெரியுது. அவர் தொடர்ந்து வந்து உளவியல் படிக்கிறாங்க இல்லையா, அவர்கிட்ட வந்து கேட்டுட்டே இருந்திருக்காரு. அப்ப அந்த கனவு வந்து கனவுக்கான விளக்கம் வந்து கேட்டிருக்காரு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் போயிட்டு. ஆனா அவங்கனாலையும் பதில் சொல்ல முடியல. கடைசியா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க அந்த கனவு என்ன, அந்த கனவு என்னன்னா, ஒரு பாலைவனத்துல வழியா அவர் போயிட்டு இருக்காரு, நடந்து போயிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்துக்கு முடிவே இல்லை. இந்த முடிவற்ற பாலைவனம், எல்லையற்ற பாலைவனம். மரம் இல்ல, மனுஷங்க இல்ல, பறவை, ஏரி, தண்ணீர் எதுவுமே இல்ல, பசுமையும் இல்ல. ஒரு வந்து சஹாரா பாலைவனம் மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் மணலும் மட்டும்தான் இருக்கு. இந்த மணல்ல வந்து அவர் 2 ஜோடி ஷூக்கள் வந்து நடக்கிறத பாக்குறாரு. ஷூ மட்டும்தான் தெரியுது, 2 ஜோடி ஷூ. ஆனா அவருடைய ஷூக்கள் தான் அது. ஆனா அந்த ஷூ வந்துட்டு அவர் அணிஞ்ச மனிதன் வந்து உள்ள இல்ல.
மனுஷன் கண்ணுக்கு தெரியல. அந்த ஷூஸ் மட்டும் நடக்கிற மாதிரி அந்த கனவு. இந்த கனவினுடைய அர்த்தத்தை அவரால் புரிஞ்சுக்க முடியல, எந்த அர்த்தமும் இல்ல, அர்த்தமற்ற கனவா அவருக்கு தெரியுது. அதை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறார், ஆனா முடியல. அவருடைய மனைவி, அவருடைய நண்பர் விளக்கம் சொல்றாங்க, இந்த கனவு உங்க சொந்த வாழ்க்கையினுடைய விளக்கமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப மகிழ்ச்சி அற்றவரா இருந்தாராம். அவருடைய மனைவி சமாளிக்க ரொம்ப கடினமான நபராம், ரொம்ப டஃப்பான ஒரு ஒய்ஃபா. அவருடைய இயல்பு லியோ டால்ஸ்டாயினுடைய இயல்புக்கு ரொம்பவும் எதிர்மறையானதா இருந்துதான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒத்து வரல. அவர் ஒரு கடினமான பெண்ணா இருந்தாரு. திருப்திப்படுத்துறது ரொம்ப கடினமா இருந்துச்சாம். எப்பவும் குறை சொல்லிட்டே இருப்பாங்களாம், எரிச்சல் ஊட்டிட்டே இருப்பாங்களாம், முணுமுணுத்துட்டு இருப்பாங்களாம். அதே சமயம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவங்க வேறையாம், குழப்பம் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். பெயரிடுவதற்காகவே ரொம்ப கடினமானவர்னு சொல்லலாம் அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் சொல்லியிருக்காரு. ஒரு கடினமான நபர், மேலும் உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப மகிழ்ச்சி அற்றவரா இருந்திருக்காரு. இந்த கனவு அவருடைய உள்நிலை சூழல், மனநிலையினுடைய அந்த விளக்கத்தை அந்த கனவு சொல்லுது. அவர் வாழ்க்கையில பாலைவனத்துல தனியா இருக்காரு, அவரோட யாரும் இல்ல. அவர் அந்த 2 ஷூக்கள் நடக்கிறத மட்டும் பாக்குறாரு. அவர் இந்த கனவினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த தருணத்துல இருந்து அந்த கனவு மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி நாம நம்முடைய கனவுகளை புரிஞ்சுக்க கூடிய தருணத்துல நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய ஏக்கங்கள், அதனுடைய மூலம், நம்மளுடைய பயம், மறைஞ்சிருக்க கூடிய பயம், தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்க கூடிய தருணத்துல மனம் தெளிவா மாறுது. முதல் விஷயம் உள்மன குழப்பம், அதாவது புயல். நீங்க சின்ன கல்ல எரியறத நீங்க நிறுத்துங்க, திரும்பவும் ஏறி தெளிவா மாறிடும். ஆசைகளினுடைய கற்களை நீங்க எரிவதை நிறுத்தணும். ஏரி திரும்பவும் அலைகள் அற்றதா மாறிடும். ஏரி அலைகள் அற்றதா இருக்கும் போது நீங்க நல்லா தூங்க முடியும், உங்களால கவனம் செலுத்த முடியும், தியானம் பண்ண முடியும். ஆன்மீக ஆத்மாக்களினுடைய 3 முக்கிய பிரச்சனைகள்: என்னால கவனம் செலுத்த முடியல, என்னால தியானம் செய்ய முடியல, என்னால தூங்க முடியல. அப்போ மனம் இவ்வளோ டிஜிட்டல் பூச்சியினால நிரம்பி, கிசுகிசுக்களினுடைய பூச்சிகளால பாதிக்கப்பட்டு, உலகியலான உரையாடல்கள், உலகியலான விஷயங்களால நிரம்பி இருக்கும் போது நீங்க எப்படி தூங்க முடியும்? இது ஒரு விஷயம். 2வது, பெரிய எளிமைப்படுத்தல். அதாவது அசுத்தத்தோட கம்பேர் பண்ணும் போது தூய்மை உலகத்திலேயே ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு மனுஷன் பொய் சொன்னா அவனுடைய அந்த பொய்ய நினைவுல வச்சிருக்கணும். அவன் ஒரு கதையை உருவாக்கி அதே கதையை மீண்டும் சொல்லணும். பொய் சொல்றதுக்கு அவனுக்கு பெரிய நினைவாற்றல் இருக்கணும். பொய் அவ்வளவு சுலபமானது கிடையாது, அது ரொம்ப சிக்கலான விஷயம், ஒரு சிக்கலான வலை. திரும்பவும் அந்த கதையை நீங்க நினைவுல வச்சிருக்கணும். ஏன்னா அதே பொய்ய வெவ்வேறு மனுஷங்க கிட்ட நீங்க சொல்ல மாதிரி இருக்கும். எப்பவும் ஒரு மறைந்த பயம் இருந்துட்டே இருக்கும். அதனால பொய்களினுடைய விஷயத்துல இருக்கிற மாதிரி, பொய்கள் கடினமானது மாதிரி, அசுத்தங்களும் சிக்கலானவைதான். தூய்மை ரொம்ப ஈஸி. தூய்மை உலகத்துல ரொம்ப எளிமையான விஷயம். நீங்க தூய்மையில மகிழ்ச்சி அடைகிறீங்க. அங்க இரட்டை தன்மை கிடையாது, பிரிவு இல்ல, பிரிக்கக்கூடிய அந்த அரசியல் கிடையாது. வெளியே ஒரு மனுஷன் ஆன்மீகமானவன், ஒழுக்கமானவன், தூய்மையானவன் காட்டிக்கிறான். உள்ள அவன் ஒரு மிருக ஆசைகள், புலனாசைகள், கூட்டத்திற்கான ஆசை, பொழுதுபோக்குகளுக்கான ஆசை, ஒரு உலகியலான மனிதன் செய்வத எல்லாமே செய்ய வேண்டிய ஆசை அவனுக்குள்ள நிரம்பி இருக்கு. வெளியே இப்போ இந்த பிளவு காரணமா வாழ்க்கை பிரிஞ்சிருச்சு. அசுத்தம் பிரிவுகளுக்கு வழிவகுக்குது. தூய்மை ஒற்றுமைக்கு வழிவகுக்குது. தூய்மை ஒத்திசைவைக்கு வழிவகுக்குது. அசுத்தம் ஒத்திசைவின்மைக்கு வழிவகுக்குது. தூய்மை ஒரு நேரான ஒற்றை கோடு மாதிரி, அசுத்தம் பிரிக்கப்பட்ட ஒரு குத்தப்பட்ட கோடு. இந்த பெரிய எளிமைப்படுத்தலுக்கு நம்ம அடிபணியணும். இது ரொம்ப எளிமையானது. தூய்மை எளிமைதான் மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி, மறைக்க எதுவும் இல்லை, மனசு சுத்தமா இருக்கு, திரும்ப போனும் சுத்தமா இருக்கு. இது 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த வெற்றிடத்தினுடைய ஆழப்படுத்துதல். நீங்க மனதின் மீது அமைதியை வடுக்கட்டாயமா திணிக்க முடியாது. அமைதி தானாவே இறங்கணும். மனம் தூய்மையா இருக்கும் போதுதான் அது அமைதியா இருக்க விரும்புது, அதையே நேசிக்குது. அனைத்து உணர்ச்சி, உளவியல் சுமைகள் கைவிடப்படுது. நீங்க லேசா இருக்கீங்க, ஆனா அந்த வெற்றிடம் ஸ்பேஸ்லெஸ் ஆழமானதா இருக்கு. ஆனா ஆன்மீக அமைதியால நிரம்பி இருக்கு. உலகியலான சத்தம் மறைஞ்சிருச்சு. நீங்க சுதந்திரமா நகர்ந்துட்டு இருக்கீங்க, பற்றற்ற நிலையில.
திரும்ப அந்த பற்றற்ற மனம் இந்த உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த மனம். மனம் அமைதியா இருக்கும் போது நீங்க உள் மனசை அணுகுவீங்க. அது மனமற்ற நிலை. மனம் கைவிடப்படுது. நீங்க ஆத்மாவினுடைய உலகத்துக்குள்ள நுழையிறீங்க. மனம் மாயையினுடைய உலகத்தை உருவாக்குது. அதே சமயம் ஆத்மா தரிசனங்களை செஞ்சுட்டு இருக்கு. மாயை, கனவு மற்றும் தரிசனம், இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. தரிசனம் வேறுபட்டது, மாயை வேறுபட்ட விஷயம். மாயை வரம்புடையதுக்கு சொந்தமானது, இவ்வளோ வரம்பு அப்படின்னு இருக்கு. தரிசனம் எல்லையற்றதுக்கு சொந்தமானது. அப்போ தரிசனம் வேற, மாயை வேற. அதனால நீங்க இந்த மாயையான உலகத்துல இருந்து விடுபட்டு தரிசனத்துக்குள்ள நுழையிறீங்க. மாயை ஒரு கனவு, கருப்பு வெள்ளை இருக்கு, ரெண்டுமே இருக்கு மாயைக்கு. தரிசனம் வண்ணமயமான விஷயம். அதே பழைய பேட்டர்ன், அதே பழைய புகைப்படங்கள். அமைதி ரொம்ப ஆழமானது. அந்த அமைதியில நீங்க விஷயங்களை அது எப்படி இருக்கோ அப்படியே பாக்குறீங்க, உள்ளேயும் வெளியையும். யூபியில இருந்து ஒரு மனிதன் சிறையிலிருந்து அவருடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த மனிதன் என்ன எழுதினாருன்னா, என்னுடைய சிறிய மகனே, நான் ஒரு ஏழை வயதான மனிதன். நம்முடைய பண்ணையில உருளைக்கிழங்கு வளர்க்க விரும்புறேன். ஆனா என்கிட்ட பணம் இல்ல, மக்கள் இல்ல, தொழிலாளர்கள் இல்ல. தனியா நான் இதை எப்படி செய்யறது? இது சிறையிலிருந்து அவருடைய மகனுக்கு ஒரு அப்பா எழுதிய கடிதம். மகன் சிறையிலிருந்து பதில் எழுதுறான். அப்பா, அதை செய்யாதீங்க. நம்முடைய பண்ணையில நான் ஆயுதங்களை மறைச்சு வச்சிருக்கேன். அது என்னை அழிச்சிடும். தயவு செஞ்சு அந்த பண்ணையை தொடாதீங்க. அடுத்த நாள் எல்லா போலீஸ்காரங்களும் பண்ணையில இருந்தாங்களாம். அவங்க முழு வயலையும் தோண்டினாங்க. ஆனா எதையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆயுதங்கள் இல்ல. மகன் திரும்ப எழுதுறான், சிறையிலிருந்து என்னால இவ்வளோ மட்டும்தான் செய்ய முடிஞ்சது. இப்போ நீங்க உழவு செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. என்னால இதுக்கு மேல செய்ய முடியாது. அப்போ சிறையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அவன் ஒரு தந்திரத்தை உருவாக்கி அந்த இடத்துக்கு போகாமையே அவனுடைய அப்பாவுக்கு உதவி செஞ்சிடறான். அதனால தூய்மை உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தருது. தூய்மை உங்களுக்கு ஒரு தெளிவை தருது. தூய்மை மாயைய வெட்டி கிழிக்கக்கூடிய கூர்மையான ரேசர். அந்த மாதிரி ஒரு புத்தி கூர்மையை தூய்மை தருது. கூர்மையான நுண்ணறிவு. நீங்க பகுப்பாய்வு பண்றீங்க, நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க விஷயங்கள். அது எப்படி இருக்கோ அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க. காம உணர்வுள்ள மனம், காமத்தால பாதிக்கப்பட்ட மனம், காமத்தால கட்டுப்படுத்தப்பட்ட மனம் எப்பவும் சேரா இருக்கு, எப்பவும் தெளிவற்றதா இருக்கு. உங்களால பார்க்க முடியாது, சிந்திக்க முடியாது. ஏன்னா நீங்க எப்பவும் அந்த மனிதன் அல்லது அவனுடைய உடல், அவளுடைய உடலை பத்தியே தான் சிந்திச்சுட்டு இருக்கீங்க. மனம் உடல்ல சிக்கி இருக்கு. அந்த உறவுல இருந்து வெளியே வரணும்னு மனம் விரும்பினா கூட அது வர்றதில்லை. ஏன்னா கடந்த கால நினைவுகள் இருக்கு, உணர்ச்சியினுடைய சுமைகள் இருக்கு. இது மனதினுடைய ஒரு சுத்திகரிப்பு. இது சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இயக்கம். இது தீபாவளியை கொண்டாடுறது பத்தின விஷயம். ஏன்னா இப்போ இருள் போயிடுச்சு. இறந்தவங்க விழித்தெழுந்துட்டாங்க. நான் தூங்கணுமா? இறந்த ஆத்மாக்கள் கூட விழித்தெழுந்துட்டாங்க. நான் தொடர்ந்து தூங்கிட்டு இருக்கணுமா? உலகம் கொடுங்கோலாளர்களுக்கு எதிரா போர்ல இருக்கு. நான் குனியணுமா? அப்போ அந்த கொடுங்கோன்மை காற்றுல கலந்துருக்கு. நான் எப்படி தூங்குறது? நான் எப்படி குனியணும்? அறுவடை உயிரோட பழுத்துருச்சு. நான் நிறுத்தி கொள்ளணுமா? நான் அப்ப தூங்கல. என்னுடைய படுக்கையில முள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்னுடைய அந்த காதுல ட்ரம்பெட் ஒலி இருக்கு. அது யாருடையது? என்னுடைய இதயத்தினுடைய எதிரொலி. நல்லது. ஓம் சாந்தி. மழைகள் செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டே. இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நீங்கள் தொடர்ந்து வாழ்கிறீர்கள். வாழ்க்கையின் நீர்களை போல